அக்னிவீர் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முப்படை சார்பா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு துரந்தர் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இது என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம், இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் சேர்த்து, இந்த ஜிடிக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாம் சேர்த்து ஒரு 50 செட் பிடிஎஃப் எடுத்து வந்தோம் இல்லையா, அது புக்கா போட்டிருக்கோம் இல்லையா, அந்த புக்கை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு டீ கோட் மாதிரி வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும், அதாவது ஜூன் முதல் வாரத்துல உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ள எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு டீ கோட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எப்படி கேட்கறாங்க, இது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை உங்களுக்கு கொடுக்க போறோம். ஓகேவா? எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த மே 30க்குள்ள எங்களால எவ்வளவு கொஸ்டின் கொடுக்க முடியுமோ, இந்த வீடியோக்கு நீங்க எவ்வளவு ஆதரவு தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். அதன் வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு துரந்தர் சீரிஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப டைம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, எதுவுமே ஒரு முன்னறிவிப்பே இல்லாம இந்த சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து எதிர்பார்த்ததை விட இந்த சீரிஸ் கொஞ்சம் நல்லாவே போகுது. சரிங்களா? வாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வந்திருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபுல்லா ஜிகே, ஜிஎஸ்எஸ், மேக்ஸ், ரீசனிங் அப்படிங்கிற வரிசையில நாங்க வந்து உங்களுக்கு எடுத்து வந்திருக்கோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜிகேல முதல் கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? என்ன அப்படின்னா, ஆஸ் ஆஃப், அதாவது மார்ச் 2023 நிலவரப்படி திரு பர்ஷோத்தம் ரூபாலா டேஷ் துறையின் மத்திய அமைச்சரவை அமைச்சராக உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஆன்சரை பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் மீன் வளம் மற்றும் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் வளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டையிங் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தெரியும், பிரதமர் கீழே அமைச்சரவை அமைப்பாங்க இல்லையா, யார் யாரெல்லாம் வந்து ஆளுங்கட்சியில எம்பிகளா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ்ல 15% பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு மினிஸ்ட்ரிஸ், அதாவது துறைகளை இலாக்காக ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்னு பார்த்திருக்கோம். இதுல என்ன கேட்டிருக்காங்க, 2023 நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா பர்ஷோத்தம் ரூபாலாக்கு எந்த துறையை ஒதுக்கீடு செஞ்சாரு மோடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவருக்கு என்ன துறை அப்படின்னா, ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டைரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையை ஒதுக்கி இருந்தாங்க. இப்ப இந்த துறையை யார் வச்சிருக்கா அப்படின்னா ராஜீவ் ரஞ்சன் சிங். ஓகேவா? இங்க எழுதுறேன், ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த துறையை இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா, 2014 மோடி ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாரா, அப்புறம் 2019 ஒருக்க ஜெயிச்சாரா, அப்புறம் 2024 ஒருக்க ஜெயிச்சாரா. இப்ப 2019 to 24 ஒரு பீரியட் இருக்குல்ல, 23 நடுவுல இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யாரு புருஷோத்தம் ரூபாலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன்வளம், கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். இப்ப 2024 எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் நம்ம பிஜேபி ஆட்சி வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் யார் வந்து இந்த துறை அமைச்சரா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா இந்த ராஜீவ் ரஞ்சன் சிங். என்ன சார் சொல்றீங்க, எனக்கு சிலதெல்லாம் புரியவே இல்லை அப்படின்னா, இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஒருத்தரான நிர்மலா சீதாராமன் விமன், அதாவது ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே நாடாளுமன்றத்துல மக்களவையில ஒரு பெண் நிதியமைச்சராக பதவி வகிக்கிறார். பார்த்திருக்கோம் இல்லையா? என்ன அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிதி அமைச்சராக பதவி வகிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்காரு, அப்புறம் பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய துறைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கு. அந்த துறைகளுக்கு நிறைய அமைச்சரவை ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா? உள்துறை அமைச்சர் நமக்கு தெரியும் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு, பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் இருக்காரு. ஓகேவா? இந்த ட்ரைபல் அஃபேர்ஸ், இந்த பழங்குடியினர் விவகாரத்துக்கு அமைச்சராக யார் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜுவல் ஓரம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல் ஓரம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நிலவரப்படி அவர் வந்து இந்த பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சரிங்களா? இது என்ன அப்படின்னா, இந்த அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் வந்து இப்ப பதவியில இருக்கா, பெரிய பெரிய பதவிகள்ல அப்படிங்கிறத நம்ம மனப்பாடம் செய்யணும். அதுதான் கொஸ்டினா கேட்கிறாங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 2023 நித்தி ஆயோக்கின் தலைமைச் செயல் அதிகாரியாக சிஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. யார் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நித்தி ஆயோக்னா என்ன நமக்கு தெரியும், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த 50 ஆண்டு கால இந்த திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதுதான் நித்தி ஆயோக். சரியா? 50 ஆண்டு கால திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த நித்தி ஆயோக். இந்த நித்தி ஆயோக்கின் சேர்மேனாக, தலைவராக யார் இருப்பா, இந்த நித்தி ஆயோக்கின் தலைவராக யார் இருப்பா அப்படின்னு சொல்ல பார்த்திருக்கோம் அப்படின்னா பிரதமர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். சரியா? இதோட சிஓ இப்ப யார் இருக்காரு அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியன் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சிஓவா இருக்காரு. சரியா? ரைட். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது ரெண்டாவது கொஸ்டின் கரெக்டா வருஷம். மூணாவது கொஸ்டின் பாருங்க,
2023 அதாவது பிப்ரவரி 2023 உத்தரகாண்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட 4வது ஈராண்டு ராணுவ பயிற்சியான டஸ்லிக், இங்க வந்து LIKன்னு வரணும், டஸ்லிக் எந்த நாட்டுடன் இணைந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆப்ஷன் என்ன அப்படின்னா உஸ்பெகிஸ்தான். சரியா? நம்ம இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ராணுவ நட்பு நாடுகள் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராணுவ கூட்டு பயிற்சியை வந்து மேற்கொள்வாங்க. ஓகேவா? நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நட்புறவை மேற்கொள்வதற்காக, சுமூகமான உறவை மேற்கொள்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ஆர்மி கோயின்சிடன்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ராணுவ கூட்டு பயிற்சி வந்து நடத்துவாங்க. அந்த மாதிரி டஸ்லிக் அப்படிங்கிற கூட்டு பயிற்சிங்கிற பேர்ல எந்த நாட்டு கூட இந்தியா வந்து கூட்டு பயிற்சி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? நமக்கு தெரியும். இப்ப நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா உஸ்பெகிஸ்தானா இது நாடா? ஆமா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கசகஸ்தான் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாடுகள் தான். சரியா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. இதுவும் 3வது கொஸ்டினுமே உங்களுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். இப்ப 4வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கிலேயர்களால் கடைசியாக இணைக்கப்பட்ட பிரதேசம் இது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவத். ஓகேவா? இது அவத்ங்கிற பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் கடைசியாக இணைக்கப்பட்ட பிரதேசம். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1801 காலகட்டத்துல இந்தியாவுல வணிகம் செய்வதற்காக தான் இந்தியா வந்திருப்பாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். EIC ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணிருப்பாங்க, இதன் மூலமா இந்தியாவுல கால் தடம் பதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்துல இந்திய ராஜாக்கள், இந்திய சுதேச அரசுகள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா உள்ளுக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒருவருக்கு உதவி, அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை ஜெயிக்க வச்சு மறுபடியும் அந்த இடத்த இவங்களே பிடிச்சிப்பாங்க. யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களை துரத்தி விட்டுட்டு அந்த இடத்த இவங்களே பிடிச்சிப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்ச இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி இந்தியாவுல எல்லா பகுதியும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆங்கிலேயர்களால் கடைசியாக இணைக்கப்பட்ட பிரதேசம் எதுன்னு கேட்கிறாங்க. அவத். இது எங்க இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற UPல இருக்கு. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்க 4வது கொஸ்டின். இது வந்து ஹிஸ்டரிங்க. 4வது கொஸ்டின். ரைட்டா? அடுத்து 5வது கொஸ்டின் பார்ப்போம். பின் வருபவர்களில் கடைசி முகலாய மன்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முகலாய மன்னர் நமக்கு தெரியும். அதாவது டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் வந்தவங்க, இந்தியாவை ஆள வந்தவங்க முகலாயர்கள். ஓகேவா? இவங்க வந்து பாரசீக ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1526 இருந்து 1707 வரைக்கும் இவங்களோட காலகட்டம் இந்தியாவில கால ஒன்றிருப்பாங்க. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மன்னர்கள் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1526 முதலாம் பானிபட் போர்ல வந்து பாத்தீங்கன்னா பாபர் இப்ராஹிம்லுடைய ஜெயிச்சு இந்தியாவில முகலாய வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஹுமாயூன், நடுவுல வந்து ஷேர்ஷா சூர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அக்பர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் ஷாஜஹான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இதுல கடைசி முகலாய மன்னர் யார் இதை பாக்குறதுக்கு முன்னாடி முதல் முகலாய மன்னர் யார் 1526 பாபர். அப்புறம் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா அக்பர். அதே மாதிரி யாருடைய ஆட்சி காலத்துல இந்த முகலாய வம்சம் வந்து பாத்தீங்கன்னா உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. யார் அப்படின்னா ஷாஜஹான் காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா முகலாய வம்சம் அதனுடைய புகழ் உச்சியை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகேவா? முதலரசர் பாபர், தலை சிறந்த அரசர் அக்பர், புகழ் யாருடைய உச்சத்துல, அதாவது முகலாய வம்சத்துல யாருடைய பீரியட்ல அதனுடைய புகழ் உச்சத்துல இருந்து கேட்டா ஷாஜஹான். இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு வருவோம். கடைசி முகலாய மன்னர் யார் அப்படின்னா பகதூர் ஷா 2, 2ஆம் பகதூர் ஷா. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 1856 போர்ல பெரும் கிளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா பங்காற்றி இருப்பாரு. சரிங்களா? இவரோட அப்பா யாரு அப்படின்னா 2ஆம் அக்பர். ரைட்டா? ஓகே, இதுவும் ஹிஸ்டரி தான். சரியா? அடுத்து இங்க பாருங்க. மிக பழமையான பாறை குடைவு குகைகளில் சிலவாக கருதப்படும் அஜந்தா குகைகள். ஓகேவா? இந்த அஜந்தா குகை, எலிபெண்டா குகை, இந்த மாதிரிலாம் வந்து குகையை வச்சு கோவிலை வச்சு நிறைய கேள்விகள் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ்ல உங்களுக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் இந்த மிக பழமையான பாறை குடைவு குகைகளில் சிலவாக கருதப்படும் இந்த அஜந்தா குகை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. சரியா? இதை வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியாது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரியா? அடுத்து பாருங்க. இது கொஞ்சம் ஈஸியான கேள்விதான். இது 7வது கேள்வி. இது ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா முதல் டாபிக்கான இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிக தலமான காளிபங்கன் டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது. நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல முக்கியமான சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திருக்கோம், முக்கியமான இடங்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொகஞ்சதாரோ, ஹரப்பா, டோலவீரா, காளிபங்கன், லோத்தல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சானுதாரோ,
இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல ஒன்னான இந்த காளிபங்கன் இருக்கு இல்லையா, இந்த காளிபங்கன் எந்த மாநிலத்துல இப்ப இருக்கு அப்படிங்கிற கேள்வியா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காளி ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சிருக்கேன். சரியா? ஆன்சர் என்ன அப்படின்னா ராஜஸ்தான், காளி. ராஜஸ்தான்ல தான் வந்து பாத்தீங்கன்னா காளி கோயில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. சிவசாகரில், இதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கு, இது ஸ்ட்ராட்டஜிக்கு. சிவசாகரில் உள்ள பின்வரும் எந்த கோயில் அதன் தனித்துவமான கட்டிடக்கலை பணிகளுடன் மிகச்சிறந்த அசாமி கட்டிடக்கலையை பிரதிபலிக்கிறது? அசாமி அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இது எங்க இருக்கு அப்படின்னா சிவசாகர், அசாம்ல இருக்கிற சிவசாகர் பகுதியில் இருக்கிற கோயில் இருக்கு இல்லையா, அதன் தனித்துவமான கட்டிடக்கலை எந்த கோயில பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சிவன். ஓகேவா? இந்த சிவசாகர்ல இருக்கிற, அசாம்ல இருக்கிற சிவசாகர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற சிவன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா தனித்துவமான கட்டிடக்கலைக்கு ஃபேமஸ் ஆனது. ஓகேவா? இது எங்க இருக்கு அப்படின்னா எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா அசாம் மாநிலம். அதே மாதிரி அசாம் மாநிலத்துல இன்னொரு கோவில் இருக்கு. என்ன கோவில் சொல்லுவாங்க அப்படின்னா காமாக்கியா கோவில். ஓகேவா? காமாக்கியா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் எங்க இருக்கு? அசாம்ல தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வத்தை வந்து வழிபடுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கும். இதோட கலைகள்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண் உறுப்புகளை கடவுளாக வழிபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு பெண் தெய்வமான பெண் கடவுளுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல வருஷத்துல ஒரு மாசமோ 2 மாசமோ சொல்றாங்க. அந்த மாதத்துல மாதவிடா ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான சில கதைகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலை பத்தி சொல்றாங்க. காமாக்கியா கோவில். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா அசாம் சம்பந்தப்பட்டதா வந்துச்சு இல்லையா, அதனாலதான் இதை சொன்னேன். இதுவும் இந்த கோவில் இப்ப இது எங்க இருக்கு அப்படின்னா கவுகாத்தில இருக்கு. ஓகேவா? அதாவது கவுகாத்தி எங்க இருக்கு அப்படின்னா அசாம்ல இருக்கு. அதே மாதிரி இந்த சிவன் கோயிலும், இந்த சிவசாகர் சிவன் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா அசாம்ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த கோவில் டாபிக்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். யமுனோத்ரி கோயில் உத்தரகாண்ட்ல இருக்கு. அந்த மாதிரி லிங்கராஜா, ஸ்ரீ லட்சுமி நாராயண் கோவில், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கோவில்களை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல வந்துகிட்டே இருக்கும். நீங்க கண்டிப்பா படிக்கணும். சரியா? அடுத்து வந்து பாருங்க 9th கொஸ்டின். ஜீலம். ஈஸி தான் இது. ஜீலம் டேஷ் நதியின் துணை நதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதை பாக்குறதுக்கு முன்னாடி கிளை நதி, துணை நதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா கிளை அப்படின்னா என்ன, துணை அப்படின்னா என்ன? ஓகேவா? கிளைனா என்ன? அப்படி ஒரு நதி வந்துகிட்டே இருக்கு, வந்து இப்படி ரெண்டாவோ மூணாவோ பிரிஞ்சு போறதுதான் கிளை. ஓகேவா? துணைனா என்ன அப்படின்னா ஒரு ஆறு இப்படி வருது, ஒரு ஆறு இப்படி வருது, இது ரெண்டும் சேர்ந்து. ஓகேவா? இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, 2 ஆறு சேர்ந்து இங்க மூணாவதா ஒன்னே ஒட்டுக்கா போகுது இல்லையா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா துணை நதி. ஓகேவா? அப்ப ஜீலம் டேஷ் நதியின் துணை நதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? இது என்ன ஆன்சர் அப்படின்னா சிந்து. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஜீலம், சினாபு, ராவி, பியாசு, சட்லஜ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியோட துணை நதி. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இமயமலை ஆறுகள்ல 3 ஆறுகள் இருக்குல்ல, இமயமலை ஆறுகள்னு சொல்லுவாங்க. இமயமலையில உருவாகிற பனி உருகி ஊற்றி உருவாகிற ஆறுகள். வருஷத்துல 365 நாளும் அதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆத்துல வத்தவே வத்தாது. அதுல மிக நீளமான ஆறாக கருதப்படுவது சிந்து. ஆனா நம்ம வந்து கங்கை தான் மிக நீளமான ஆறுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பாயுது. அதுவும் இல்லாம ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப்ல மட்டும் தான் கொஞ்சம் பாயுது. மித்த பெரும்பாலான நீளமானது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பாயுது. அதனாலதான் இது நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. அப்ப இதோட 5 துணை நதிகள் இருக்கு. சிந்துவோட 5 துணை நதிகள் என்ன அப்படின்னா ஜீலம், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். ஓகேவா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியோட துணை நதி. அப்ப ஜீலம் டேஷ் நதியின் துணை நதின்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு தெரியும் ஜீலம் எதோட துணை நதி, சிந்துவோட துணை நதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே ஓகேவா? அதே மாதிரி கங்கையோட மிகப்பெரிய துணை நதி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யமுனை. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திராவோட துணை நதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுபன்ஸ்ரீ. ஓகேவா? கீன் போட்டோம்னா ஓகே ரைட். சுபன்ஸ்ரீ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நதிகளுடைய மிகப்பெரிய துணை நதியாக கருதப்படுவது. ஓகேவா? நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீலம் வந்து நான் துணை நதின்னு தான் போட்டிருக்கேன்.
மிகப்பெரிய துணை நதின்னு போடல, இதோட மிகப்பெரிய துணை நதி வந்து பாத்தீங்கன்னா சினாப். ஓகேவா, இதுல இந்த சினாப் தான் வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி. ஓகேவா, மிகப்பெரிய துணை நதி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி பாத்துட்டோம். ஓகேவா, சிந்து நதியோட, அதாவது ஜீலமகு இதோட துணை நதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிந்துவோடது. இதோட மிகப்பெரிய துணை நதி சினாப். கங்கையோட மிகப்பெரிய துணை நதி யமுனை. ஓகேவா, இந்த யமுனை நதிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற தாஜ்மஹால் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திராவோட மிகப்பெரிய துணை நதி சுபன்ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே இந்த காலம் வரைக்கும் தங்க நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இதுல இந்த நதியில வந்து பாத்தீங்கன்னா நதி படுகையில என்ன கிடைக்குது அப்படின்னா தங்க துகள்கள், தங்க மண்ணுல வந்து தங்கம் கிடைக்கிறதாக வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சில தங்கம் இருக்கிற இடங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்ப சொல்லியிருக்காங்க. சரியா, இப்ப சுபன்ஸ்ரீ தங்க நதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ, 9th கொஸ்டினுக்கு. ரைட், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 10வது கொஸ்டின் பாருங்க. காவிரி நதியால் உருவாக்கப்பட்ட நீர்வீழ்ச்சியின் பெயரை பின்வருவனவற்றிலிருந்து குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காவிரி நதியால் உருவாக்கப்பட்ட நீர்வீழ்ச்சி, இதை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காவிரி எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி தெரியணும். காவிரி எங்க உருவாகுது? கர்நாடகா மாநிலம் குடகு மலையில உள்ள தலக்காவிரியில வந்து பாத்தீங்கன்னா காவிரி ஊற்றாக அந்த மலையில இருந்து உருகில மலையில உருவாகி ஊத்தி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆட்டிடை தீவுல என்ன பண்ணுது, நீர்வீழ்ச்சியா குதிக்குது. ஓகேவா, சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல ரெண்டா பிரிஞ்சு சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா, இதுல நீர்வீழ்ச்சியா குதிக்குது. ஓகேவா, அந்த நீர்வீழ்ச்சிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி என்டர் ஆகுது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேரு என்ன அப்படின்னா ஒகேனக்கல். ஓகேவா, எந்த வழியா நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாயுது என்டர் ஆகுது அப்படின்னா ஒகேனக்கல் வழியா என்டர் ஆகி அப்படியே வந்து போய் இந்த பூம்புகார் வழியா வந்து பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடால கலந்துருது. பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வங்காள விரிகுடால கலந்துருது அப்படின்னு சொல்ல பார்த்திருக்கோம். அதே மாதிரி காவிரிக்கு ஒரு பெயர் இருக்கு, என்ன அப்படின்னா தென்னிந்தியாவின் கங்கை. காவிரிக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னா தென்னிந்தியாவின் கங்கை. எப்படி வட மாநிலத்துக்கு ஒரு மிகப்பெரிய விவசாயத்துக்கு வாழ்வாதாரமாக இருக்குதோ கங்கை நதி, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு ஒரு வாழ்வாதார நதியாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காவேரி. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது. சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா காவேரியிலிருந்து உருவாகுது. இந்த நீர்வீழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு, தமிழ்நாட்டுல இல்ல. சரியா, கேஏ கர்நாடகால இருக்கு. சரியா, ரைட். அடுத்து வந்து பாருங்க 11th கொஸ்டின். பின்வரும் எந்த மாநிலத்தில் வாழும் மக்களில் பெரும்பான்மையினரால் கன்னடம் பேசப்படுகிறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். கன்னடம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல எந்த மாநிலத்துல கன்னடா பேசுறாங்க அதிகமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா, நமக்கு தெரியும் கன்னடா கர்நாடகா, தமிழ்நாடு, மலையாளம் கேரளா, ஆந்திரா தெலுங்கு. ஓகேவா, தெலுங்கானா தெலுங்கு. அப்புறம் ஒடிசால என்ன பேசுவாங்க? ஒடிசால ஒடியா. ரைட்டா, அசாம்ல அசாமி. அப்ப நிறைய மொழி பேசுறாங்க. ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி ஹிந்தி. ராஜஸ்தானி ஹிந்தி. இந்த மாதிரி என்னென்ன மாநிலத்துக்கு என்னென்ன மொழி பேசுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிக்கிம் இருக்காங்க அப்படின்னா அந்த மொழி, அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நேபாளம் நாடு இருக்கு, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பூட்டான் அப்படிங்கிற நாடும் இருக்கு. அதனால ரெண்டு மொழியுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து டவுட்டே வேண்டாம். ஓகேவா, நேபாளி மற்றும் பூட்டானி ரெண்டு பாஷையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கவங்க பேசுவாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கர்நாடகா. சரியா, அடுத்து பாருங்க. நீதித்துறையின் கீழ் எஃப்ஐஆர் என்பது முழு வடிவம் என்ன? நம்ம பார்த்திருப்போம். நம்மள ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம் எந்த காரணத்துக்காக நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம மேல பொய் கேஸ் போடுறாங்க அப்படின்னா கூட நம்மளை அரெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்ட 24 மணி நேரத்துல, அதாவது டிராவலிங் டைம் தவிர்த்து 24 மணி நேரத்துக்குள்ள நம்மள கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஆகணும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போடாம சில டைம்ல டிலே பண்ணுவாங்க. ஓகேவா, அப்ப எஃப்ஐஆர்னா என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். நல்லா பாத்துக்கோங்க, எஃப்ஐஆர்னா என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியா, அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகள் யாரால் நியமிக்கப்படுகின்றனர்? டேஷால் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க.
ஓகேவா? நமக்கு தெரியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகள். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகள் யாரால் நியமிக்கப்பட வேண்டும்? யாரால் நியமிக்கப்பட வேண்டும்? ஜனாதிபதி. சரியா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஜனாதிபதினா என்ன தமிழ்ல? குடியரசுத் தலைவர். ஜனாதிபதி ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? அதாவது இந்தியாவில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை தாண்டி, அதாவது இவங்க மட்டும் இல்ல, இந்தியாவில மிகப்பெரிய போஸ்டிங் இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இதர நீதிபதிகள், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, இதர நீதிபதிகள், அட்டார்னி ஜெனரல், அதாவது தலைமை தணிக்கையாளர், இவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா யார் தான் நியமனம் செய்ய போறா? பிரசிடென்ட் தான், ஜனாதிபதி தான் நியமனம் செய்ய போறாரு. சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, இதர நீதிபதியை நியமிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். ஆனா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது மட்டும் இதுக்கு வேற. உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு அப்பாயின்மெண்ட் பண்றது வந்து குடியரசுத் தலைவர். ஆனா அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாரு அப்படின்னா கவர்னர். சரியா? பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது கவர்னர். இது மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், பாத்துக்கோங்க. சரியா? ரைட்டு. அடுத்து வந்து பாருங்க, இது ஈஸி தான். 400 மீட்டர் ஓட்ட பந்தயங்களில் தடகள பாதையின் வடிவம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல தடகள பாதை இருக்குன்னா அதோட வடிவம், ஷேப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நீள்வட்டம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட்ல நம்ம சுத்தி ஓடுறோம் இல்லையா, அது வந்து வட்டமா இருக்காது. வட்டமா இருக்கவே இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவல் ஷேப்ல இருக்கும். ஓவல் ஷேப்னா என்ன அப்படின்னா சிம்பிள். என்ன அப்படின்னா நீ பாருங்க, ரெண்டு பக்கம் இப்படி பேரலா இருக்கும், அப்படியே இப்படி வரைஞ்சிருப்பாங்க. எனக்கு சரியா வரைய தெரியல, ஆனா ஆக்சுவலா அப்படிதான் வரும். சரியா? ரைட். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ரைட். ஒரு கடைசி கொஸ்டின் பாருங்க. பிப்ரவரி 2023 நிலவரப்படி சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் 25,000 ரன்கள் எடுத்த அதிக வேக பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நமக்கு தெரியும். ஓகேவா? 2023 நிலவரப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க. சச்சின் டெண்டுல்கர்னு போட்டக்கூடாது. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் 2013 என்ன ஆயிட்டாரு? ரிட்டையர் ஆயிட்டாரு. ஓகேவா? உலகத்திலேயே முதல் பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட 30,000 ரன்களை கடந்தவர் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான். யாரு அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர், காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 30,000 ரன்களை கடந்தவர் மட்டும் அல்லாது 100 செஞ்சுரி. ஓகேவா? 100 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதாவது ஓடிஐ கிரிக்கெட்ல 49, டெஸ்ட்ல 51, டெஸ்ட்ல 51, ரெண்டுத்தையும் கூட்டினா 100 செஞ்சுரி. 100 தடவை 100 அடிச்சவர் யாரு அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் தான். 30,000 ரன்களை கடந்திருக்காரு. 2013 ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா இங்க என்ன கேக்குறாங்க? 2023 நிலவரப்படி சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் 25,000 ரன்களை எடுத்த அதிவேக பேட்ஸ்மேன் யார்? குறைந்த இன்னிங்ஸ்ல அதிக ரன்கள் அடித்தவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா விராட் கோலி. கோஹின்னு போட்டிருக்காங்க, கோலி. சரியா? விராட் கோலி தான் இதுக்கான சரியான விடை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரன்களுக்கு மேல போயிட்டு இதுக்கு முன்னாடி அதிக வேக இன்டர்நேஷனல் ரன்ஸ் அடிச்சதுல ஃபர்ஸ்ட் யார் இருந்தா அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவர் இருந்தாரு, அவர் பேர் என்ன, குமார் சங்கக்காரா இருந்தாரு. ஓகேவா? அவரை பின்னுக்கு தள்ளி விராட் கோலி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 3rd பிளேஸ்ல இருந்து 2nd பிளேஸ்க்கு போயிட்டாரு. ஓகேவா? இப்ப அதிக செஞ்சுரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு? சச்சின் டெண்டுல்கர் 100. ஓகேவா? 100 செஞ்சுரி நமக்கு தெரியும். ரெண்டாவது யாரு அப்படின்னா கோலி. எத்தனை செஞ்சுரி அப்படின்னா 85 செஞ்சுரி. மூணாவது யார் அப்படின்னா ரிக்கி பாண்டிங், 71 செஞ்சுரி. ஓகேவா? அடுத்து ரோஹித் சர்மா வந்து அந்த அளவுக்கு செஞ்சுரிஸ் அடிக்கல அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 45 செஞ்சுரி கிட்ட, 47 செஞ்சுரி கிட்ட அடிச்சிருக்காரு மொத்தமா சேர்த்து. பட் இவங்க எல்லாம் வச்சிருக்க ரெக்கார்டு, ஒரு ரெக்கார்டு இவர் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா 3 times 200. அதுவும் எதுல? ஓடிஐல. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில, ஒரு நாள் 50 ஓவர் கிரிக்கெட் போட்டி இருக்கு இல்லையா, அந்த கிரிக்கெட் போட்டியில 3 தடவை 200 தாண்டி இருக்காரு. ஓகேவா? இது இந்த சாதனைய ரோஹித் சர்மா மட்டும் தன்னகத்தே வைத்துள்ளார். சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விராட் கோலி. சரியா? தேங்க்யூ. வெல்கம் டு முப்படை அகாடமி. நம்ம இன்னைக்கு எந்த ஒரு சீரிஸ் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா துரந்தர் சீரிஸ் அப்படின்னு சொல்லி. இது என்ன சீரிஸ், எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்மிக்காக எக்ஸாம் எழுத போறீங்களே, அக்னிபாத் எக்ஸாம், அவங்களுக்காக நான் சயின்ஸ் சப்ஜெக்ட் பத்தி கிளாஸஸ் எடுக்க போறேன். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்மி வெப்சைட்ல இருந்து, அபிஷியல் வெப்சைட்ல விட்டுருந்தாங்க இல்லையா, சாம்பிள் PDF அப்படின்னு சொல்லி, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இது. மினிமம் 26வது கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நினைக்கிறேன்.
சரிங்களா? இது கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, எப்படி யோசிக்கணும், எந்த சப்ஜெக்ட்ல இருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரு ஓவர் வியூ, ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ஹியூமன்ஸ் த வாய்ஸ் பாக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ். மனிதர்களில் குரல் பெட்டி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. மனிதர்கள்ல குரல் பெட்டி இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரல் வலை அப்படின்னு சொல்லுவோம், லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த லாரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குரல் வலையை அப்படி சொல்லுவோம். ஸோ இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதாவது ஆண்களுக்கு மட்டும் குரல் வலை வந்து துருத்திக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ குரல் பெட்டி என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரல் வலை, வாய்ஸ் பாக்ஸ், லாரிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இன் டேஷ் நோ மீடியம் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட். டேஷில் வெப்ப பரிமாற்றத்திற்கு எந்த ஊடகமும் தேவையில்லை. வெப்ப பரிமாற்றம் நடைபெறுது இல்லையா, அதுக்கு ஊடகம் எதுக்கு தேவையில்லை, எந்த முறைக்கு வந்து ஊடகம் தேவையில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெப்பம் பரிமாறப்படக்கூடிய முறைகள் பாத்தீங்கன்னா 3 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து வெப்ப கடத்தல், அடுத்தது பாத்தீங்கன்னா வெப்பச்சலனம், மூணாவது பாத்தீங்கன்னா வெப்ப கதிர்வீசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. 3 முறை இருக்கு. சோ வெப்ப கடத்தல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா திடப்பொருட்கள்லாம் நடைபெறக்கூடியது. அதாவது ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு வெப்பம் வந்து பரிமாறக்கூடிய நிகழ்வு பேர் வெப்ப கடத்தல் சொல்லுவோம். வெப்பச்சலனம் அப்படின்னு எதில் பாத்தீங்கன்னா திரவ பொருட்கள், தண்ணில எல்லாம் வந்து வெப்பம் வந்து தண்ணி ஹீட் பண்றோம் அப்படின்னா மேலே கீழே சூடா இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வெப்ப கதிர்வீசல், மூணாவது என்னது வெப்ப கதிர்வீசல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரேடியேஷன் சொல்லுவோம். சோ இது எங்க நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிடத்துல, அதாவது சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வெப்பம் கிடைக்குது இல்லையா, அங்க எந்த ஒரு ஊடகமும் இல்ல, வெறும் வெற்றிடம் தான் இருக்கு இல்லையா. சோ இதுக்கு பேரு வெப்ப கதிர்வீசல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா கதிர்வீச்சில் வெப்ப பரிமாற்றத்திற்கு எந்த ஊடகமும் தேவையில்லை, ரேடியேஷன். சரிங்களா? சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ரேடியேஷன். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க. there are dash colors in white light. வெள்ளை ஒளியில் டேஷ் நிறங்கள் உள்ளன. வெள்ளை ஒளி அப்படின்றது என்னென்ன நிறங்களோட கலவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா 7 நிறங்களோட கலவை. சோ கண்ணூர் ஒளி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் வந்து நம்மளோட கண்களால பிரித்தறியக்கூடிய நிறங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 நிறங்களின் கலவை தான் வந்து வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளை அப்படின்றது ஒரு தனியான நிறம் அல்ல, இந்த 7 நிறங்களின் கலவை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7 நிறங்களோட ஒளி அந்த லென்த், வேவ் லென்த் இருக்கு இல்லையா, அந்த வேவ் லென்த் வந்து நம்மளோட மூளையை போய் அடையும் போது நம்மளோட கண்கள்ல இருக்கிற ரெட்டினா வந்து அது வெள்ளை நிறமா உணரும். அதுதான் 7 நிறங்களின் கலவை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு வட்டு அப்படின்ற ஒரு டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அது மூலயமா நிரூபிச்சிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 7 கலரை வந்து அடிச்சுட்டு வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ, சரியா மொத்தமா ஒரு 7 கலர் இருக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி 7 கலர் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க் ரெடி பண்ணி அதை வந்து நம்ம நல்லா வேகமா சுத்தி விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நிறம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம் ஃபார்ம் ஆகும். சோ இது ஒரு சோதனை மூலமாவே நிரூபிச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் நியூட்டன் வட்டு, நியூட்டன் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ வெள்ளை ஒளி அப்படின்றது 7 நிறங்களின் கலவை, 7 கலர்ஸ். அடுத்து பாருங்க. the amount of heat produced in electric wires does not depend on its dash. ஒரு மின்சார கம்பியில் உற்பத்தியாகும் வெப்பத்தின் அளவு அதன் டேஷை பொறுத்ததல்ல. மின்சார கம்பி சொல்லியிருக்காங்க பாருங்க. சோ மின்சார கம்பியில உற்பத்தி ஆகக்கூடிய வெப்பத்தின் அளவு எதை பொறுத்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்க, இது வந்து நெகட்டிவா கேட்டிருக்காங்க. எதை பொறுத்ததுன்னு கேட்கல, பொறுத்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன பொருள், அந்த மின்சார கம்பியில உருவாகக்கூடிய வெப்பம் அப்படின்றது அந்த பொருளை பொறுத்தது. அதாவது அலுமினியமா, காப்பரா, வெள்ளியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த பொருளோட, அந்த கம்பியோட அந்த பொருளோட பொருளை பொறுத்து தான் இருக்கும். அதே மாதிரி நீளம், அதோட நீளத்தை பொறுத்து தான் வெப்பம் எப்படி இருக்குன்றத சொல்லலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தடிமன். சோ தடிமன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா திக்னஸ், அதை வச்சு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நிறம், இந்த கம்பியோட நிறம் அப்படின்றத வச்சு சொல்ல முடியாது. சரியா? பொறுத்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நிறத்துக்கும் மின்சார கம்பியில உற்பத்தி ஆகக்கூடிய வெப்பத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா பொருள், நீளம், தடிமன் இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? மெட்டீரியல், லென்த், திக்னஸ், கலருக்கு மட்டும்தான் எந்த விதமான தொடர்பும் இல்லை. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்க எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்மி வெப்சைட்ல இருந்து சொல்லிட்டு இல்லையா. சோ இதே ஒரு புக்காவும் நாங்க ஒரு PDF கொடுத்துருக்கோம். அதே மாதிரி புக்காவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட வெப்சைட்ல நீங்க வேணும்னா போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். புக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 ரூபாய். இதுல மொத்தமா 50 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ நீங்க வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க, 5வது கொஸ்டின் பாருங்க. சவுண்ட்ஸ் ஆஃப் frequencies less than dash cannot be detected by the human ear. டேஷுக்கும் குறைவான அதிர்வெண்களை கொண்ட ஒலிகளை மனித காதுகளால் கண்டறிய முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒலி அலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து
சோ 20ல இருந்து 20,000 ஹெட்ஸ் இருக்கக்கூடிய ஒலி அலைகள் நம்ம காதுகளால கேட்க முடியும் சவுண்ட். சரிங்களா? சோ 20 ஹெட்ஸுக்கும் குறைவான ஒலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றொலி, இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஒலியை நம்ம காதுகளால கேட்க முடியாது. பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையான ஒலியா இருக்கும். நம்ம இதயம் துடிக்கிறதுல அதோட ஒலி, அதே மாதிரி நிலநடுக்கம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய ஒலி, இதெல்லாம் நம்மளோட காதுகளுக்கு கேட்குமோன்னு பாத்தீங்கன்னா கேட்காது. இதுதான் வந்து குற்றொலி, இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 20,000 ஹெட்ஸுக்கு மேல போகக்கூடிய ஒலியை என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேவ் லென்த்தும் அதிகம். சோ இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒலி அலைகளையும் நம்மளால கேட்க முடியாது. இப்ப எவ்வளவுதான் ஒலி நம்ம காதுகளால கேட்க முடியும் பாத்தீங்கன்னா 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒலி அலைகளை கேட்க முடியும். சரிங்களா? சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா டேஷுக்கும் குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலிகளை மனித காதுகளால் கண்டறிய முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 20 ஹெட்ஸுக்கும் குறைவான அதிர்வெண் கொண்டதை தான் கேட்க முடியாது. 20 ஹெட்ஸுக்கு மேல இருக்கிறத நம்மளால கேட்க முடியும். 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கிறத கேட்க முடியும். When air has been removed completely from an empty vessel, let us say that there is a dash in the vessel. ஒரு காலியான பாத்திரத்தில் இருந்து காற்று முழுவதுமாக அகற்றப்பட்டவுடன் அந்த பாத்திரத்தில் டேஷ் உள்ளது என்று கூறப்படுகிறது. ஒரு காலியான பாத்திரம் அவங்களே சொல்லிட்டாங்க, அதுல இருக்கக்கூடிய காற்று முழுவதுமா அகற்றிடுறாங்களாம், காற்றை ஃபுல்லா எடுத்துடுறாங்களாம். ஏர் ஹாஸ் பீன் ரிமூவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று முழுவதும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வெற்றிடம் உருவாகும், வேக்யூம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? The reaction between an acid and base is known as. ஒரு அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையிலான வினை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அமிலம் காரம் இருக்கு இல்லையா, இதுக்கான இடைப்பட்ட வினை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினை, நியூட்ரலைசேஷன். அதாவது ஒரு அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு காரம், சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து அமிலம், இது காரம். இது ரெண்டு வினை புரிஞ்சு என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு பிளஸ் நீர். சோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினை. ஒரு அமிலமும் காரமும் வினை புரிஞ்சு நமக்கு உப்பையும் நீரையும் கொடுத்துச்சுன்னா அந்த வினைக்கு பேர் தான் நடுநிலையாக்கல், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படி பாத்தீங்கன்னா இங்க அதான் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையிலான வினைன்னு சொல்றது பாத்தீங்கன்னா நடுநிலை வினை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, டேஷ் இஸ் a chemical change. டேஷ் என்பது ஒரு வேதியியல் மாற்றம். சோ இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. சோ இயற்பியல் மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நிறம், அளவு, வடிவம் இதெல்லாம் வந்து மாற்றம் ஏற்படாம இருந்துச்சுன்னா அது இயற்பியல் மாற்றம். அதாவது நிறம், அளவு, வடிவம் இதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு ஏதோ ஒரு புதிய விளைபொருள் உருவாச்சு அப்படின்னா அது வந்து வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இயற்பியல் மாற்றம் வந்து அதே விளைபொருள், ஏதோ ஒரு வினை நடைபெறுது அப்படின்னா அதே விளைபொருள் நம்ம திருப்பி கொண்டு வர முடியும். கொண்டு வர முடிஞ்சுச்சுன்னா அதுக்கு பேர் இயற்பியல் மாற்றம். கொண்டு வர முடியலன்னா அதுக்கு பேரு வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா பனிக்கட்டி உருவாவது, ஃபார்மேஷன் ஆஃப் ஐஸ். பனிக்கட்டி உருவாகிறது பாத்தீங்கன்னா திருப்பி என்ன ஆகும், பனிக்கட்டி உருவாகும், திருப்பி நீரை வந்து பனிக்கட்டியா மாத்த முடியும். சரியா? சோ அப்ப இது ரெண்டு என்ன சொல்லலாம்னா இயற்பியல் மாற்றம் சொல்லலாம். அடுத்தது திராட்சை நொதித்தல். திராட்சையை நொதிக்க வச்சு பீர் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா. சோ இது வந்து திருப்பி திராட்சையை கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியாது. சோ ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கிரேப்ஸ், இதுதான் வந்து வேதியியல் மாற்றம். இதே மாதிரி பனிக்கட்டி உருகுது, பனிக்கட்டி உருகி திருப்பி என்ன வாங்க முடியாது, பனிக்கட்டி ஆக்க முடியும். சோ அதே விளைபொருள் திருப்பி கிடைச்சிச்சுன்னா அது வந்து பிசிக்கல் சேஞ்ச். அதே கிடைக்கல அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச். வெப்பப்படுத்தும் போது பிளேடு நிறம் மாறுவது. சோ இதுவுமே வந்து கெமிக்கல் பிசிக்கல் சேஞ்ச் தான், இயற்பியல் மாற்றம் தான். பிளேடு வந்து வெப்பப்படுத்தும் போது நிறம் மாறும், குளிர்விக்கும் போது திருப்பி அதோட நிலைக்கே மாறும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட பண்புகள்ல எந்த மாற்றமும் ஏற்படாது. அதனால இதுவும் பிசிக்கல் சேஞ்ச் தான். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஷ் இஸ் ஃபவுண்ட் இன் லைம் வாட்டர். சுண்ணாம்பு நீரில் காணப்படுகிறது. என்ன சுண்ணாம்பு நீர்ல என்ன காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு நீர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ சுண்ணாம்பு நீர்ல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த சுண்ணாம்புலயே 3 விதமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கேட்பாங்க. கால்சியம் ஆக்சைடு அப்படின்றது வந்து சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2 சொல்லுவோம். இது வந்து நீற்றிய சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லேக்டு லைம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது மூணுமே வந்து எப்பவுமே ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது வந்து சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து நீற்றிய சுண்ணாம்பு ஸ்லேக்டு லைம். இது வந்து சுண்ணாம்பு கல் கால்சியம் கார்பனேட் அப்படின்றது சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவோம். லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இது 3 கொஸ்டினுமே ரிப்பீட்டடா கேக்குறாங்க. சோ சுண்ணாம்பு நீர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் வந்து சுண்ணாம்பு நீர்ல இருக்கக்கூடியது. A change in which a substance undergoes a change in its physical properties is called as. ஒரு பொருள் அதன் இயற்பியல் பண்புகளில் மாற்றத்திற்கு உட்படும் மாற்றம். கொஸ்டினே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இயற்பியல் பண்புகள்ல மாற்றத்துக்கு உட்பட்டுச்சுன்னா அது இயற்பியல் மாற்றம் தான், பிசிக்கல் சேஞ்ச். இப்பதான் சொன்னோம் இல்லையா, நிறம், அளவு,
வடிவம், இதுல எல்லாம் மாற்றம் ஏற்பட்டும் திரும்பி அதே நிலையை அடைஞ்சிச்சு அப்படின்னா நிறம், அளவு, வடிவம், சுவை இந்த பண்புகள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டுமே திரும்பி அதோட பழைய நிலைக்கே அது மீண்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது மாதிரி மாறாம வேற ஏதாச்சும் வினை புரிஞ்சு வேற பொருளா மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இங்க இது கொஸ்டினுக்கு என்னதான் ஆன்சர்னு பாருங்க. ஒரு பொருள் அதன் இயற்பியல் பண்புகளில் மாற்றத்திற்கு உட்படும் மாற்றம். இயற்பியல் பண்புகள்ல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேரு இயற்பியல் மாற்றம் தான். சரிங்களா? பிசிக்கல் சேஞ்ச். அடுத்து பாருங்க, நேம் த லார்ஜ் cream colored gland located just below a stomach. வயிற்றுக்கு கீழே அமைந்துள்ள பெரிய கிரீம் நிற சுரப்பியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ப்ரௌன் மாதிரி இருக்கும் அந்த கலர்ல இருக்கக்கூடிய அந்த சுரப்பிக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கணையம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல pancreas அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இது என்ன வேலை செய்யுது பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்களை செரிக்கக்கூடிய வேலையை தான் செய்யுது. அதே மாதிரி இந்த கணையம் பாத்தீங்கன்னா நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படும், நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும். எக்ஸோகிரைனாவும் இருக்கும், எண்டோகிரைனாவும் இருக்கும். சோ இதுல நாளமில்லா சுரப்பியா தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலினை சுரக்குது, இன்சுலின் ஹார்மோன். அதுதான் வந்து நமக்கு சுகர் நோய் வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? சோ இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடா நிறைய கணையத்தை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் கரெக்டா கவனிச்சீங்கன்னா தெரியும். டேஷ் இஸ் a male reproductive organ in humans. டேஷ் என்பது மனிதர்களில் ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்பு. ஆண் இனப்பெருக்க உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயிறு, விரைகள், கல்லீரல், மூக்கு. இங்க பாத்தீங்கன்னா விதைகள் அப்படின்றது தான், விரைகள் அப்படின்றது தான் ஆணோட இனப்பெருக்க உறுப்பு. டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஆணோட பால், அதாவது பால் பண்புகளை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து பாருங்க, டேஷ் பிளான்ட் ரீப்ரொடியூசஸ் பை பிராக்மெண்டேஷன். டேஷ் தாவரங்கள் துண்டு துண்டாக பிரிந்து இனப்பெருக்கம் செய்கின்றன. அதாவது தாவரங்களோட இனப்பெருக்க முறைகள் பத்தி நான் ஷார்ட்ஸ் கூட சொல்லியிருப்பேன். சோ தாவரங்களோட இனப்பெருக்கம் வந்து எப்பவுமே ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா துண்டு துண்டா ஒரு உயிரினம், ஒரு தாவரம் என்ன பண்ணுதான் துண்டு துண்டா பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு புது தாவரத்தை உண்டாக்குது. அது எந்த தாவரம் அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைரோகைரா இந்த தாவரம் தான். மற்றது எல்லாம் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கூட விலங்குகளா இருக்கு. சோ இது ஆப்ஷனை பார்த்தே கூட எலிமினேட் பண்ணலாம். நிறைய கொஸ்டின்ஸ் ஆர்மி கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷனை பார்த்தாவே நீங்க எலிமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ ஸ்பைரோகைராவோட இனப்பெருக்க முறை என்னன்னு பாத்தீங்கன்னா துண்டு துண்டா பிரியறது தான். It is through the dash that body finally obtains energy from food it takes. உடல் இறுதியாக உட்கொள்ளும் உணவில் இருந்து சக்தியை பெறுவது எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ உடல் வந்து கடைசியா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல இருந்து சக்தியை பெறுது அது எது மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரல்ல தான் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் வந்து அதிகமா ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் வந்து குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்தி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கல்லீரல், லிவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது என்ன பண்ணா நம்ம சாப்பிடாம இருக்கிற நேரத்துல ரொம்ப நேரம் சாப்பிடல அப்படின்னா அது என்ன பண்ணுது, உடனே நமக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ கல்லீரல் வழியா தான் நம்ம ஒரு உணவுல இருந்து சக்திகளை வந்து உறிஞ்சி வச்சுட்டு அது நமக்கு தேவையான போது ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? சோ இதுதான் ஆப்ஷன். சோ அடுத்து பாருங்க, டேஷ் இஸ் எ பாக்டீரியல் டிசீஸ். டேஷ் என்பது ஒரு பாக்டீரிய நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாக்டீரிய நோய் எதுன்னு பாத்தீங்கன்னா டைஃபாய்டு, சால்மோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா மூலயமா ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ மற்ற நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஆப்ஷன் ரொம்ப டம்மியா இருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். தலைவலி, கால்வலி, மாரடைப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லை. சரியா? அப்போ பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் டைஃபாய்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ரொம்ப சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி எக்ஸாம்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான கமெண்ட்ல நீங்க ஒரு கொஸ்டினுக்கான பதில் சொல்ல போறீங்க. ராபிஸ் அப்படின்றது வைரஸ்னால வரக்கூடிய நோயா, பாக்டீரியாவால வரக்கூடிய நோயா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், துரந்தர் சீரிஸ்ல உங்களுக்கு ஜிகே அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்ததான் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. சிம்பிளிஃபை, அதாவது சிம்பிளிஃபிகேஷன்ல உங்களுக்கு கம்பல்சரி பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து மாடல் கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ரேஷியோல கொடுத்துட்டு அது என்ன பண்ணாங்க சிம்பிளிஃபை, அதாவது வந்து பின்னத்துல கொடுத்துருக்காங்க அதை வந்து சுருக்குக அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க தொகுதி நம்மளுக்கு மேட்டர் இல்லை. பகுதி வந்து நம்மளுக்கு எல்லாமே சேமா இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது வந்து அந்த தொகுதி வந்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். ஸ்கூல் டேஸ்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுக்குமே வந்து நம்மளுக்கு என்ன இல்லை, பகுதி வந்து காமனா இல்லை. ஸோ பகுதி வந்து காமனா இல்லைன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க பாருங்க எல்லாமே வந்து பகா எண்கள் தானே இருக்கு கீழே இருக்கிறது. ஓகேவா? கீழே இந்த பகுதியில் இருக்க எண்கள் எல்லாமே பகா எண்களா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே 3 மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 5 × 7 × 3. ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணணும்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். என்னன்னா இப்போ கீழே வந்து இந்த இடத்துல 5 இருக்கா, ஸோ 5 இருக்குன்னா அந்த 5 தவிர்த்துட்டு மத்த 2 நம்பர் இருக்குல்ல அது 2 வந்து அந்த 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், 3 × 7 × 3 இது 1.
அடுத்தது இப்ப இந்த இது பார்க்கும்போது பாருங்க 2/7 இருக்கா, 2/7 இங்க நடுவுல என்ன சொல்லிருக்காங்க, மைனஸ் இருக்குது. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும்னா மைனஸ் சைன் தான் வரணும். ஓகேவா? சோ மைனஸ் 2/7. சோ கீழே வந்து 7 இருக்குது. சோ மத்த ரெண்டு நம்பரால அப்படியே அது மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2 இன்ட்டு 7 தவிர்த்து என்ன நம்பர் இருக்கு, 5 இன்ட்டு 3. அடுத்தது பாருங்க பிளஸ், அடுத்தது பாருங்க கீழே 3 இருக்கா, 3னா 3 மட்டும் விட்டுருங்க, 3 விட்டுட்டு அப்போ 1 இன்ட்டு வேற என்ன நம்பர் இருக்கு, 5 இன்ட்டு 7. சோ இது மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேவா? போர்ட்மஸ் ரூல் வந்து போர்ட்மஸ் ரூல் படி நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணிட வேண்டியதான். கீழே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும், என்ன ஆகும், 7 35, 35 இன்ட்டு 3 நம்மளுக்கு எவ்வளவு வரும், 105 வரும். ஓகேவா? மேல இருக்கிறதுல மல்டிப்ளை பண்ணோம்னா 21, 21 இன்ட்டு 3, 21 இன்ட்டு 3 நம்மளுக்கு எவ்வளவு வரும், 63 வரும். ஓகேவா? அடுத்தது 2 5 10, 10 3 30 வரும். ஓகே, பிளஸ் 1 5 5, அப்புறம் 5 இன்ட்டு 7, 7 நம்மளுக்கு என்ன வரும், 35 வரப்போகுது. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு பகுதி வந்து 105 தான். மேல இருக்க அந்த தொகுதி வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல பாருங்க 63 30 இருக்குது, ஆனா மைனஸ்ல இருக்குது 30. ஓகேவா? சோ 63 நீங்க 30 கழிச்சினாலும் சரி, இல்ல இந்த 30ல இருந்து 35 கழிச்சினாலும் சரி நம்மளுக்கு கரெக்டா தான் இருக்கும். சோ 63 இந்த இடத்துல நம்மளுக்கு 35 இருக்குதா. சோ நான் இந்த மைனஸ் 30 இந்த பிளஸ் 35 நான் கழிச்சுக்கிறேன். அந்த இடத்துல அப்ப நமக்கு என்ன வரும்னா பிளஸ் 5 மட்டும் வரும். ஓகேவா? இந்த இடத்துல அந்த 63 அப்படியே 63. சோ 63 பிளஸ் 5 டிவைடட் பை 105. சோ இது எதுக்கு மேல போட்டோம்னா 67 டிவைடட் பை 105 வருமா, 67 டிவைடட் பை 105, சரி 68 வரும். 63யும் 5 கூட்டம் நம்மளுக்கு என்ன வரும், 68. சோ 68 பை 105, 68 பை 105 ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 2 இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை மற்றும் பெருக்கல் முறையே 12 மற்றும் 35 ஆகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து அத்தகைய எண்ணை கண்டுரும். ஒண்ணு இல்லைங்க, என்ன சொல்லிருக்காங்க, 2 இலக்க எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அந்த எண்ணில் வந்து இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12. அடுத்தது வந்து பெருக்கல் வந்து நம்மளுக்கு எவ்வளவு சொல்லிருக்காங்க, 35 சொல்லிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா இது ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? சோ நம்மளுக்கு என்ன வரணும், இந்த இலக்கங்கள்னா இது ஒரு இலக்கம் இது ஒரு இலக்கமா, சோ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும், நம்மளுக்கு வந்து 12 வரணும். அதே நம்ம பெருக்கணும் நம்மளுக்கு என்ன வரணும், மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 35 வரணும். ஓகேவா? சோ நீங்க எல்லாத்தையும் கூட்டினாலே இங்க வந்து 12 தான் வரும். ஓகேவா? எல்லாத்தையும் வந்து கூட்டினா 12 வர மாதிரி தான் ஆப்ஷன் வந்து செட் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாவது கண்டிஷனா இருக்குது பாத்தீங்களா, அந்த பெருக்கல் வந்து என்ன வரும், அந்த இலக்கங்களின் பெருக்கல் வந்து நம்மளுக்கு 35 வரும். ஓகேவா? அப்ப பெருக்கல் 35 எது வரும் பாருங்க, 9 இன்ட்டு 3 பெருக்கல் நம்மளுக்கு எவ்வளவு வரும், 9 3 27. அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு 35 வரல. அடுத்தது பாருங்க 8 நாங்க 32, அப்ப இதுவும் வராது. 7 5 35. சோ இது மட்டும் தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும், அதோட ஆன்சரா இருக்கும். நீங்க ஆப்ஷன் டி பாருங்க, 6 8 6 நம்மளுக்கு என்ன வரும், 36 வரும். நம்மளுக்கு 35 தான் வரணும், அப்போ 36 வருது, அப்ப இதுவும் வராது. சோ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 3 மணிகள் 12 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் மற்றும் 18 நிமிடங்கள் இடைவெளியில் ஒலிக்கின்றன. அவை காலை 10 மணிக்கு ஒன்றாக ஒலித்தால் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். நல்ல கொஸ்டின் தான். சரி, இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே, இந்த மாதிரி 3 மணிகள் ஒன்றாக ஒலிக்கும், அப்புறம் மறுபடியும் எப்போ ஒன்றாக ஒலிக்கும் அது மாதிரி கேட்டாங்களே, இதெல்லாம் எல்சிஎம் பேஸ்டு. ஓகேவா? சோ எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்ச போதும் அவங்க கொடுத்துருக்குற அந்த டைமிங்க்கு என்னென்ன டைமிங் கொடுத்துருக்காங்க, 12 நிமிஷம் 15 நிமிஷம், அடுத்தது 18 நிமிஷம் கொடுத்துருக்காங்களா. சோ இந்த 3 நிமிஷத்துக்கு வந்து நம்ம எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிக்கலாம். 12 15 இதுக்கு நீங்க எல்சிஎம் மட்டும்னா என்ன வரும், காமனா எந்த வாய்ப்பாட்டில் போகும் பாருங்க, 3ஆம் வாய்ப்பாட்டில் போகும். ஃபர்ஸ்ட் 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிடலாம். 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சோம்னா இது 4 டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும், 6 டைம்ஸ் வரும். இதுக்கு மேல எந்த வாய்ப்பாட்டில் காமனா போகும், 2ஆம் வாய்ப்பாட்டில் போகுமா, அப்ப இது 2 வரும், இது 5ஆவே இருக்கும், அடுத்தது இது 3. அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாமே பக எண்களை வந்துச்சு, இதுக்கு மேல நம்ம கண்டினியூ பண்ண தேவையில்லை. அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 3 2 6 6 2 12 12 இன்ட்டு 5 நம்மளுக்கு என்ன வரும், 60 வரும். ஓகேவா? 60 இன்ட்டு 3 நம்மளுக்கு 180. அப்போ 180 நம்மளுக்கு எல்சிஎம் கிடைக்குதா. எல்சிஎம் நம்மளுக்கு
180. 180ன்றது நம்மளுக்கு மினிட்ஸ்ல கிடைக்கும். ஓகேவா? 180ன்றது நம்மளுக்கு என்னவா கிடைக்குது? மினிட்ஸ்ல கிடைக்குது. ஸோ 180 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த மணிகள் மறுபடியும் ஒன்றாக ஒலிக்கும். அப்ப 180 நிமிஷம். இங்க வந்து நம்மளுக்கு 10 மணின்னு சொல்லியிருக்காங்க. 10 மணி, இந்த இடத்துல 180 நிமிஷம். இந்த இடத்துல நிமிஷம் இருக்கு. நிமிஷத்துல இருக்கிறது நம்ம வந்து என்ன மாத்தணும்? ஹவரா கன்வெர்ட் பண்ணணும். ஹவரா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 60. ஓகேவா? ஏன்னா வந்து ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் இருக்கு? நம்மளுக்கு 60 நிமிஷம் இருக்குல்ல. சோ அந்த ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். சோ அடிச்சோம்னா ஒரு 60 360 நம்மளுக்கு வந்து 180 வரும். அப்போ 3ன்னு வரும். அப்போ 3 hours. சோ 3 மணி நேரம் கழிச்சு வந்து என்ன ஆகும்? அந்த மணிகள் ஒன்றாக ஒலிக்கும். 10 மணில இருந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம கூட்டணும்னா என்ன ஆகும்? 10 to 3 நம்மளுக்கு 13 அப்படிலாம் போடக்கூடாது. 10 மணி. அடுத்தது வந்து நம்மளுக்கு 10 மணிக்கு அப்புறம் ஒரு மணி கூட்டணும்னா நம்மளுக்கு வந்து 11 வரும். அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் மட்டும் மறுபடியும் 1 மணி வரும். ஸோ வந்து என்ன ஆகும்? 1 மணிக்கு, அதாவது மத்தியானம் 1 மணிக்கு எல்லா மணிகளும் ஒன்றாக ஒலிக்கும். ஓகேவா? ஏன்னா இங்க வந்து காலைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது மார்னிங் ஏஎம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு 12 மணிக்கு மேல எல்லாமே என்ன ஆயிடும்? பிஎம்ல மாறிடும். ஸோ வந்து அப்போ 1 மணி பிஎம்க்கு வந்து மணி அடிக்கும். ஏஎம் பிஎம்ல வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 4 தொடர்ச்சியான இரட்டை எண்களின் சராசரி 73. இந்த 4 எண்களின் பெரியதை கண்டறியும். ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 தொடர்ச்சியான இரட்டை எண்களின் சராசரின்னு கொடுத்துட்டாங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா? இது மாதிரி தொடர்ச்சியா இருக்குதுன்னு கொடுத்தாங்கனாலே ரொம்ப ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? 4 தொடர்ச்சியான இரட்டை எண்களின் சராசரி 73. அப்ப சராசரினா நம்மளுக்கு வந்து மிடில் ஆஃப் த நம்பர் தான் நம்மளுக்கு வந்து சராசரி. அவங்க அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இரட்டை எண்கள், அதாவது வந்து இரட்டைப்படை எண்கள்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே என்னது? ஈவன் நம்பர்ஸ் சொல்லிருக்காங்க. ஈவன் நம்பர்னா என்னவா இருக்கும்? 73க்கு அடுத்ததான் வர ஈவன் நம்பர் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 74. ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் ஒரு ஈவன் நம்பர் வரும். அந்த ஈவன் நம்பர் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 72 இருக்கும். ஓகேவா? மொத்தம் எத்தனை நம்பர் சொல்லிருக்காங்க? 4 நம்பர்கள் சொல்லிருக்காங்களா? நம்மளுக்கு தொடர்ச்சியா வர 4 இரட்டைப்படை எண்கள் தான் தேவை. இது ஒரு இரட்டைப்படை எண், இது ஒரு இரட்டைப்படை எண். அடுத்தது வந்து இதுக்கு அடுத்து வர ஒரு இரட்டைப்படை எண் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 76 இருக்குமா? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இரட்டைப்படை எண் நம்மளுக்கு 70 இருக்குமா? சோ இதுதான் நம்மளுக்கு மீன்னா அது சென்டர் நம்பர், அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து அவங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க? 4 எண்களில் பெரியதை கண்டறியும். பிகஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்கறாங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது இங்க? 76. சோ 76 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? இது நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் டைம் வந்து கன்சியூம் பண்ணும். நீங்க இது மாதிரி ஈஸியா வந்து போட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு லாரி டெல்லியில இருந்து சூரத்திற்கு சராசரியாக மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. பயண நேரம் வந்து பாத்தீங்கன்னா 20 மணி நேரம் ஆகும். அது சராசரியாக மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் திரும்பினால் முழு பயணத்திலும் அதன் சராசரி வேகம் என்ன? சோ இந்த மாதிரி கேள்வியில வந்து உங்களுக்கு சராசரி வேகம்னு கேக்குறாங்களா? சோ சராசரி வேகம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப் வரும். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைப்னா என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கும். ஓகேவா? போற டிஸ்டன்ஸும் சேம், மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிற டிஸ்டன்ஸ்னா அப்ப அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம். இல்ல ஒரு 10 கிலோமீட்டர் போயிடுச்சு, மறுபடியும் இன்னொரு 10 கிலோமீட்டர் போகுது, ஆனா அதே இதுலதான் போகுது. என்ன சொல்றதுன்னா ஸ்பீடு வந்து மாத்தி மாத்தி போகுது, ஆனா சேம் டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர் போகுது. அப்ப ஸ்பீடு வேரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? டைம் வந்து வேரி ஆகுமா? சோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல சேம் தான். சோ D1 சேம் தான், அதாவது போற வேகம் சேம் தான், ரிட்டர்ன் வர அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும்? சேமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்மளுக்கு அதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னன்னா 2 × xy டிவைடட் பை x plus y. ஓகேவா? 2 × xy divided by x plus y. xன்றது நம்மளுக்கு இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, yன்றது நம்மளுக்கு ரெண்டாவது வர ஸ்பீடு. சோ 2 × ஃபர்ஸ்ட் ஸ்பீட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 60 கிலோமீட்டர் வேகத்துல 60. ஓகேவா? அடுத்தது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சராசரி மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல வருது. ஓகேவா? ரிட்டர்ன் வர்றது நம்மளுக்கு 40 கிலோமீட்டர் வேகம், அது வந்து y நம்மளுக்கு 40. ஓகேவா? டிவைடட் பை 60 + 40, 60 + 40. சோ இது சால்வ் பண்ணோம்னா 2 × 60 120 வரும். 120 × 4 12 நம்மளுக்கு 48. அப்போ 48 2 0 டிவைடட் பை இது வந்து நம்மளுக்கு 100 வருமா? 60 40 கூட்டினா 100 வருமா? சோ இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். அப்ப பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன வருது? 48 வருதா? சோ 48 km/h ஸ்பீடு தான் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீடா இருக்கும். சோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுல ஆவரேஜ் ஸ்பீடா இருக்கும். சோ வந்து நம்ம கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனா செகண்ட் கண்டிஷனான்னு பாத்துக்கணும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் சேம் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குதுன்னா, டிஸ்டன்ஸ் டிஃபர் ஆகி வருதுன்னா அந்த இடத்துல நம்ம வேற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தொடர்ச்சியா வந்து நம்ம அடுத்து வரப்போற சம்ல அது வந்து பாத்துடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, சதவீதமாக மாற்றுக. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப வந்து கேட்கறாங்க சரிங்களா. ரொம்ப அதிகமா கேட்கற கொஸ்டின் வந்து இது மாதிரி சதவீதமாக மாற்றுங்க, அப்படி இல்லைன்னா சதவீதத்தை கொடுத்துட்டு நம்மள பின்னமா மாற்றுங்க. இது மாதிரி வந்து சதவீதத்துல கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. எல்லா மாடல் கொஸ்டின் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்துலையும் சரிங்களா. ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டைப்பு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ரேஷியோல கொடுத்துருக்காங்க 35/40 இது மாதிரி ரேஷியோல கொடுத்துட்டு நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்களே நம்ம என்ன பண்ணணும்னா 100ஆல் அதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, எதுவானாலும் இருக்கட்டும், பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்களா 100ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதுவே பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப நம்ம இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல பர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல பர்சன்டேஜா மாத்துன்னு தான் சொல்லிருக்காங்க. ஸோ வந்து பர்சன்டேஜா மாற்றத்துக்கு பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 0க்கு ஒரு 0 நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, வேற எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சோம்னா இது 2 வாட்டி வரும், 10ன்றது நம்மளுக்கு 5 வாட்டி வருமா. இதுக்கு மேல வேற எந்த வாய்ப்பாட்டிலும் அடிக்க முடியுமா, இதுக்கு மேல வேற எந்த வாய்ப்பாட்டிலும் அடிக்க முடியாது. ஸோ அப்படியே வந்து அதை மல்டிப்ளை பண்ணி போடலாம். 35 × 5 2 35 நம்மளுக்கு என்னவா இருக்கும், 70ஆ இருக்கும். 2 35 நம்மளுக்கு 70. அடுத்து இன்னொரு 2 35 நம்மளுக்கு இன்னொரு ஒரு 70. அப்ப 4 போயிடுச்சு. 4 35 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 70 70 140 வந்துடும். அடுத்தது பிளஸ் ஒரு 35 நம்மளுக்கு என்ன வரும், 175 வரும். 175 டிவைடட் பை 2. ஸோ இதை அடிச்சோம்னா 1 2 8 2 16 பேலன்ஸ் வந்து 1 வரும். இதை அடிச்சோம்னா 7 2 14 வரும். இதுலயும் வந்து இன்னொரு பேலன்ஸ் வந்து 1 நிற்கும். இந்த 1 நிக்கிறதுனால இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சு புள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு 0 சேர்த்தோம்னா இது 10 ஆயிடும். 10னா 5 வாட்டி வரும். ஸோ 87.5ன்றது தான் நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் மதிப்பு. ஸோ ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சரா இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரேஷியோல விட்டுருங்க. ரேஷியோல உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா, ஒன்னு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒன்னு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஏயின் வயது பியின் வயதை போல 2 மடங்கு என்றால் ஏ மற்றும் பி இன் வயதுகளின் விகிதம் என்ன. அவங்களே சொல்லிட்டாங்க 2:1. அவங்களே ஆன்சரே சொல்லிட்டாங்க 2:1. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஏயின் வயது பியின் வயது போல் 2 மடங்கு. அப்ப ஏ 2ஆ இருந்தா பி வந்து என்னவா இருக்கும், 1ஆ இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஏ 2ஆ இருந்துச்சுன்னா பி வந்து 1ஆ இருக்கும். ரேஷியோ என்ன, அவ்வளவுதான் 2:1. அப்படின்னா ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ இஸ் ட்வைஸ் as old as பி. அதாவது ஏ வந்து நம்மளுக்கு 2 வயசு ஆகும்போது பிக்கு வந்து அந்த இடத்துல 1ன்னு இருக்கும். இதை வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2b இப்படின்னா சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இதில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு a/b தானே அது ரேஷியோ. ஸோ இந்த b இன்சைட் கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு என்ன ஆகும், a/b. a/b இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். கீழே வந்து எந்த நம்பர் இல்லைன்னா அப்போ அந்த இடத்துல 1 இருக்கத்தான் அர்த்தம், அதுக்கு டிவைடட் பைல. அப்போ 2:1. ஸோ ஆன்சர் இதுதான். ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இதே மாதிரி தான் ஈஸியா வந்து கேட்பாங்க உங்க கொஸ்டின் எல்லாம். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு சுவரை 7 நாட்களில் கட்ட 10 பேர் தேவை என்றால் அதே சுவரை 14 பேர் எத்தனை நாட்களில் கட்டுவார்கள். ஓகேவா, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இதை மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா 7 பேர் 10 நாள்ல 7 நாட்கள்ல 10 பேர் கட்டுறாங்களா, 7 நாட்கள்ல 10 பேர் கட்டுறாங்க, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும் தான் ஈக்குவல் டு அவங்க வந்து அதே சேம் ஒர்க் தான் வந்து பண்ண போறாங்க. சேம் ஒர்க் பண்றாங்க. பட் ஆனா எத்தனை பேர் வராங்கன்னா இந்த 14 பேர் வராங்க. எத்தனை நாள பண்றாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு 14 பேர் வராங்க. இருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து டே எழுதிக்கலாம். எக்ஸ் டேஸ்ல, அதாவது எத்தனை நாள்ல பண்ண போறாங்கன்னு தெரியல, எக்ஸ் டேஸ்ல 14 பேர் ஒர்க் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா இந்த எக்ஸ்ன்றது தான் நம்மளுக்கு வந்து இந்த 14 பேர் ஒர்க் பண்ண டேஸா இருக்கும். ஸோ அடிச்சோம்னா இது 2 டைம்ஸ் வரும், இது 1 டைம்ஸ் வரும். இப்போ வந்து இது 2ஆவது படிச்சுன்னா 1 2 I 2 10 வருமா. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வருது, எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 5 வருது. ஸோ வந்து 5 days வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வந்து 14 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க, அந்த செவரை கட்டி முடிக்கிறது நம்மளுக்கு 5 நாள் தான் ஆகும். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 2,25,000 at 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் per annum for 2.5 years. ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்ம்ல SI ஈக்குவல் டு PNR/100. ஆனா அந்த ஃபார்ம்ல நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண வேணாம். ஓகேவா, நம்மளுக்கு அந்த SI ஈக்குவல் டு PNR/100ன்ற இந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு இந்த இடத்துல தேவைப்படாது. ஓகேவா, ஏன்னு சொல்றேன் பாருங்க, இந்த 4% இன்ட்ரெஸ்ட்ன்றது நம்மளுக்கு என்னது, ஒரு வருஷத்துக்கு 4% இன்ட்ரெஸ்ட். இவங்க மொத்தம் எத்தனை வருஷம் சொல்றாங்க, 2.5 வருஷம் சொல்றாங்க. ஓகேவா, எனக்கு ஒரு வருஷம் 4% இன்ட்ரெஸ்ட் வரும், அப்புறம் இன்னொரு வருஷம் ஒரு 4% இன்ட்ரெஸ்ட் வருமா, 2 வருஷம் எனக்கு 4% 4%. அப்ப அரை வருஷம்னா எனக்கு எவ்வளவு வரும், அதுல பாதி வருமா. சோ அதுல பாதி எனக்கு அது ஒரு 2% இருக்கும். சோ 4% 4% 2% கூட்டணும் நம்மளுக்கு எவ்வளவு வரும்,
டோட்டலா நம்மளுக்கு வந்து 10% வரும். ஸோ இந்த 10% நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா அந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ 10%னா இப்போ 2,25,000த்துல 10%னா என்ன, இது நம்மளுக்கு 100% இருக்குமா. இந்த 2,25,000 நம்மளுக்கு 100%. ஸோ ரெண்டுத்துலயும் நான் ஒரு ஜீரோ நான் எடுத்துட்டேன் என்ன ஆகும், இது 10%, அப்ப இதுவும் வந்து நம்மளுக்கு 10% தான். ஸோ அப்ப என்ன ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22,500 ரூபாய். ஸோ 22,500 தான் நம்மளுக்கு இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, ஃபார்முலாவே நம்மளுக்கு தேவையில்ல, கான்செப்ட் இருந்துச்சுன்னா ஈஸியா போட்டுலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து ஒரு தூரத்தை 40 நிமிடங்களில் கடக்கிறார். அவர் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்தால் அதே தூரத்தை கடக்க அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல இது 2வது கொஸ்டின் வந்திருக்கு. சரியா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது ஆவரேஜ் பேஸ் பண்ணி வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்ற மாதிரி, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்பேரிசன் கொஸ்டின். ஓகேவா, இது கம்பேரிசன் கொஸ்டின். அதாவது வந்து டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். பட் ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்னு வந்துச்சுனாலே இந்த ட்ரையாங்கல் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ட்ரையாங்கல் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன ட்ரையாங்கல்னா மேல வந்து டின்றது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ், அதாவது வந்து தொலைவு, அடுத்து வந்து ஸ்பீடு, டைம். இந்த ட்ரையாங்கல்ல இருக்கிற நான் எழுதுன இந்த லெட்டர் படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா, எஸ்ன்றது நம்மளுக்கு ஸ்பீடு, அப்ப டின்றது என்ன நம்மளுக்கு டைம். ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு முக்கியமானதே இது 3 தான். ஸோ அந்த 3மே வந்து இந்த ஒரு ட்ரையாங்கல்ல வந்துடும். ஓகேங்களா, நீங்க இப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா கீழே இருக்க ஸ்பீட் அண்ட் டைம் வந்து நமக்கு மல்டிபிளேஷன் வரும். இதுவே வந்து நீங்க ஸ்பீடு கண்டுபிடிக்கிறீங்கன்னா மேல டி இருக்குது, d/tன்னு வரும். ஓகேவா, ஸ்பீடு இருக்குன்னா d/t. இந்த இடத்துல நம்மளுக்கு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கிலோமீட்டர் வேகத்துல போறாங்க, மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு, இவர் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்துல போறாங்க. ஓகேவா, ஆனா இந்த இடத்துல என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சேம். ஓகேவா, கண்டிஷன் 1ல கொடுத்துருக்கோம், கண்டிஷன் 2ல இருக்கிறதும் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு சேம். ஸோ டிஸ்டன்ஸ்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீட் இன்ட்டு டைமா. அப்போ இந்த இடத்துல s1 இன்ட்டு t1 ஈக்குவல் டு s2 இன்ட்டு t2. இவங்க நம்மள என்ன கேட்டிருக்காங்க, டைம் டேக்கன் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ். அதாவது 4 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போனா அந்த டைம் டேக்கன் வந்து எவ்வளவா இருக்கும். அப்போ ஸ்பீட் 1 நம்மளுக்கு தெரியுமா 3 கிலோமீட்டர் பர் ஹவர். டைம் 1 எவ்வளவு நேரம் ஆகுது, ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் ஆகுது. அப்ப இது 40 நிமிஷம் ஈக்குவல் டு ஸ்பீட் 2 நம்மளுக்கு எவ்வளவு 4 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. அப்ப இந்த டைம் 2 தான் நம்மளுக்கு எவ்வளவுன்னு தேவை. ஓகேவா, சோ அதை கம்பேர் பண்ணி இதை அடிச்சோம்னா ஒரு நாள் 4 பைத்துனாங்க 40 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், அப்போ t2 ஈக்குவல் டு நம்மளுக்கு 10 × 3 நம்மளுக்கு 30 வரும். அப்போ 30 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற வேகத்தில் தான் நம்மளுக்கு வந்து அவர் வந்து 30 மினிட்ஸ் டைம் தான் கேட்டிருக்காங்க, மினிட்ஸ் வரும். ஸோ 30 மினிட்ஸ்ல வந்து அவர் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணார் 4 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற வேகத்துல போனா. ஸோ அவர் 3 கிலோமீட்டர் வேகத்துல போனா 40 நிமிஷம் ஆகுது, இவர் 4 கிலோமீட்டர் வேகத்துல போனா நம்மளுக்கு என்ன ஆகுது 30 நிமிஷம் ஆகுது. அப்படியே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இஃப் a minus b is equal to 8 and a square minus b square equal to 96, find the value of a plus b. அதாவது வந்து இது அல்ஜிப்ரால கேட்கிற ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, அல்ஜிப்ராலே வந்து நம்மள ஃபார்முலா பேஸ் பண்ணி வந்திருக்கிற கொஸ்டின் இது. இங்க வந்து நம்மளுக்கு இந்த பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுதா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a plus b இன்ட்டு a minus b. யாருக்குமே இந்த ஃபார்முலா வந்து மறந்துருக்காது. ஓகேவா, சோ இதில் நம்மளுக்கு a plus b நம்மளுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆனா a minus b நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியே வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் இருக்கிற வேலையெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த இடத்துல 96 வருமா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 96 ஈக்குவல் டு இது a plus b தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து a minus b நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்ட்டு 8. ஓகேவா, சோ இந்த 8 மட்டும் நான் அந்த சைடு கொண்டு போறேன், ஏன்னா எனக்கு a plus b தானே தேவை. சோ இந்த 8 இந்த சைடு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த சைடு கொண்டு போனா என்ன ஆகும், டிவிஷன்ல வந்துருமா. சோ a plus b equal to 96 divided by 8. 96 divided by 8 அடிச்சோம்னா என்ன ஆகும், 1 8 12 8 96 வரும். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 12. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா ரொம்ப முக்கியம், பேசிக்கான ஃபார்முலா தான் இருக்கும் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த பேசிக்கான ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து பார்க்கலாமா. சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. ராமரின் வயது ஷாமின் வயதை விட 4 ஆண்டுகள் குறைவு. அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 42 ஆண்டுகள். ராமரின் வயதை கண்டறியும். இது வந்து உங்களுக்கு வந்து பாக்கிறதுக்கு வந்து ஒரு ஏஜ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கா, பட் ஆனா இது வந்து ஒரு அல்ஜிப்ரா மாதிரி தான். ஓகேவா, ஏஜ் ப்ராப்ளமும் வந்து நம்ம அல்ஜிப்ராக் மெத்தட்ல தான் வந்து சொல்லிருப்பாங்க. கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து எழுதிருக்கு, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணினா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ராமரின் வயது ஷாமின் வயதை விட 4 ஆண்டுகள் குறைவு.
இப்ப ராமர்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகேவா, ஷியாம்னு ஒருத்தர் இருக்காரு. என்ன சொல்லிருக்காங்க, ராமரின் வயது ஷியாமின் வயதை விட 4 ஆண்டுகள் குறைவு. ராமரின் வயது ஷியாமின் வயதை விட எத்தனை நாட்கள் குறைவு? 4 ஆண்டுகள் குறைவு. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது என்ன சொல்றாங்க, அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 42 ஆண்டுகள். அப்போ ராமரோட வயசும் ஷியாமோட வயசையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 42 ஆண்டுகள்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, ராமரின் வயசை கண்டுபிடிங்க, ராமரோட வயசை என்னன்னு கண்டுபிடிங்க. சோ நான் இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் சால்வ் பண்ண போறேன். இதுல வந்து எனக்கு இந்த ஷியாம் இருக்காருல்ல, எனக்கு ஷியாம் தேவையில்ல, எனக்கு யார் தேவை? ராமர் தானே தேவை. சோ எல்லாமே நான் இந்த இடத்துல ராமரா மாத்திட்டு நான் வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். சோ இங்க பாருங்க, ராமரோட வயசு வந்து என்ன இருக்கும்? ஷியாமோட வயசு விட 4 வயசு கம்மியா இருக்குமா? அப்போ ஷியாமோட வயசு என்னவா இருக்கும்? ஷியாமோட வயசு எனக்கு ராமரோட வயசோட 4 வயசு அதிகமா இருக்குமா? எப்படின்னு புரியுதுங்களா? ராமரோட வயசு வந்து ஷியாமோட வயசை விட 4 ஆண்டுகள் குறைவா இருக்கும். அப்போ ஷியாமோட வயசு என்னவா இருக்கும்? ராமரோட வயசை விட 4 ஆண்டுகள் அதிகமா இருக்கும். சோ வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஷியாமோட வயசு எனக்கு R+4 நான் அதை வந்து இங்க இடத்துல சப்ஸ்டிட் பண்றேன். சோ இந்த இடத்துல இது ஒரு R பிளஸ் ஷியாமோட வயசு R+4. சோ R+4 is equal to 42. இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு R, இது ஒரு R, அப்போ 2R. 2R is equal to இந்த 4 நான் இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும்? இங்க பிளஸ்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடும். அப்ப 42ல நான் வந்து 4 மைனஸ் பண்ண என்ன ஆகும்? 42ல 4 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து 38ன்னு வருமா? சோ 38 நம்மளுக்கு R மட்டும் தான் தேவை. சோ இந்த 2 அடிச்சோம்னா இது 1 2 2ன்னு வரும். 1 2 2 9 2 18. சோ ராமரோட வயசு நம்மளுக்கு என்னன்னு வருது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 19ன்னு வருது. சோ 19 வயசு தான் என்ன இருக்கும்? ராமருடைய வயசா இருக்கும். சரிங்களா? சோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது தான் அந்த வேர்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒரு முக்கோணத்தில் அதன் 2 கோணங்கள் 37 டிகிரி மற்றும் 45 டிகிரி அளவை கொண்டுள்ளன. 3வது கோணத்தின் அளவை கண்டறியும். முக்கோணம்னு வந்துச்சுனாலே கோணங்களின் கூட்டுத்தொகை நம்மளுக்கு என்னவா இருக்கும்? முக்கோணத்துல கோணங்களின் கூட்டுத்தொகை, இப்படி ஒரு முக்கோணம் இருக்குதுன்னா இந்த கோணங்களின் கூட்டுத்தொகை நம்மளுக்கு எப்பவுமே வந்து 180 டிகிரியா இருக்கும். இது நீங்க ஸ்கூல்லயே நல்லா படிச்சுட்டு வந்துருப்பீங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஒரு டிகிரி 38, இன்னொரு டிகிரி நம்மளுக்கு 45. சோ 38யும் 45 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 38 45 கூட்டினோம்னா இது 3 பேலன்ஸ் 1 வரும். அப்ப 83 வரும். சோ வந்து 83 டிகிரி இருக்குது. பேலன்ஸ் இன்னும் எவ்வளவு டிகிரி தேவைப்படும்? 83 டிகிரி இருக்கு. இன்னும் பேலன்ஸ் வந்து எவ்வளவு போட்டா வந்து இது நம்மளுக்கு 180 டிகிரி ஆகும். இன்னும் 97 டிகிரி போட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? 180 டிகிரி ஆயிடுமா? சோ 180 மைனஸ் 83 இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 7 17ல நம்மளுக்கு 8 போச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு 9 வரும். சோ 97 டிகிரி. ஓகேவா? 97 டிகிரி தான் வந்து பேலன்ஸா இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. மென்சுரேஷன்ல கேட்டிருக்காங்க கொஸ்டின். மென்சுரேஷன்ல கம்பல்சரி உங்களுக்கு வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பார்த்த எல்லா மாடல் கொஸ்டின் பேப்பருமே அனலைஸ் பண்ணி பார்த்ததுல 1 or 2 கொஸ்டின் உங்களுக்கு வந்து மென்சுரேஷன் இருக்கு. மென்சுரேஷன் ரொம்பவே முக்கியமான டாபிக். மென்சுரேஷன்ல இந்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 12 சென்டிமீட்டர் மற்றும் 7.5 சென்டிமீட்டர் மூளைவிட்ட நீளம் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவை கண்டறியும் கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவுனாலே நம்ம பரப்பளவுக்குலாம் இந்த மென்சுரேஷன்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, ஃபார்முலா படிச்சுதான் ஆகும். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா சாய் சதுரத்துக்கு வந்து ½ into d1 into d2ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் வரும். d1 into d2 நம்மளுக்கு d1 எடுத்து முதல்ல கொடுத்துருக்க மூளை விட்டோம், d2 எடுத்து ரெண்டாவதா கொடுத்துருக்க மூளை விட்டோமா? ஸோ ½ into d1 நம்மளுக்கு 12, d2 வந்து நம்மளுக்கு 7.5. இது அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 2 6 2 12 வருமா? ஸோ 6 into 7.5, 6 into 7.5 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 2 இந்த புள்ளி கணக்கு வச்சுக்காதீங்க, 75 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ 75 275 நம்மளுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 150. 275 நம்மளுக்கு 150ன்னு வரும். ஸோ 275 நம்மளுக்கு ஒரு 150, இன்னொரு 275 நம்மளுக்கு ஒரு 150, இன்னொரு 275 நம்மளுக்கு 150ன்னு வரும். ஆக மொத்தம் நம்மளுக்கு 450 வருதா? இது மொத்தம் 600. ஸோ 6 into 75 நம்மளுக்கு 450 வரும். ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி தான் இந்த இடத்துல புள்ளி இருக்கு, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கோம். ஸோ இந்த 0 நம்மளுக்கு தேவையில்லை. அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 45 வரும். ஸோ 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்படின்னா சதுர சென்டிமீட்டர் சொல்லலாம், அப்படின்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் சொல்லலாம். ஸோ 45 தான் நம்மளுக்கு இதோடைய ஆன்சரா இருக்கும். மென்சுரேஷன் நீங்க ஃபார்ம்ல வந்து படிச்சுதான் ஆகணும், அது வேற எதுவும் வழி இல்லை. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. மேக்ஸ் இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு, 15வது கொஸ்டின். ஒவ்வொரு பக்கமும் 4 சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு கனசதுரத்தின் கன அளவை காண்க. ஒவ்வொரு பக்கமும் என்ன சொல்லிருக்காங்க? 4 சென்டிமீட்டர். முன்ன பார்த்த கொஸ்டின் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி 44வது கொஸ்டின் பார்த்தது நம்மளுக்கு 2Dல
இதே 3Dல ஓகேவா, உங்களுக்கு 2Dல ஒரு கொஸ்டின் 3Dல ஒரு கொஸ்டின் அப்படி சஃபில் பண்ணி கேட்கறாங்க. ஸோ பாருங்க இந்த இடத்துல பாருங்க கன அளவு கேட்டிருக்காங்க, அதாவது வந்து ஒரு எதுக்கு கியூப் ஓகேவா, கனசதுரத்தின் கன அளவு, கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா, கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா V is equal to நம்மளுக்கு A கியூப். ஏ எடுத்து அந்த பக்க அளவு தான் ஓகேவா. இந்த இடத்துல பக்க அளவு நம்மளுக்கு 4 சென்டிமீட்டரா, ஸோ வந்து 4 கியூப், 4 கியூப் நம்மளுக்கு வந்து 64. ஸோ 64 கியூபிக் சென்டிமீட்டர் ஓகே, அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. ஸோ 64 சென்டிமீட்டர் கியூப் நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்தது எல்லாமே உங்களுக்கு வந்து ரீசனிங் கொஸ்டின். ரீசனிங்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின், 5 கொஸ்டின். 5 கொஸ்டின்லுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான், தரமா வந்து சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தேன் ரீசனிங்ல, பின்வரும் தொடரில் உள்ள கேள்விக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ரீசனிங் ஒன்ஸ்னாலே கேள்விலாம் படிச்சுட்டு இருக்க தேவையில்ல. இவங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாங்க பாருங்க, சிஎக்ஸ் இயூ ஜிஆர் ஐஓ, அடுத்தது அந்த கேள்வி கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரப்போகுது அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம ரீசனிங் உள்ள வந்துட்டோம்னா உங்களுக்கு வந்து நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏபிசிடி அதோட பொசிஷன் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஏனா 1, பினா 2வது இடம், சினா நம்மளுக்கு வந்து 3, டினா நம்மளுக்கு வந்து 4. ஸோ இதெல்லாம் எதனா ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் வச்சாது நீங்க வந்து 26 லெட்டருக்கும் வந்து ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. நான் ஏன்னா இந்த ஷார்ட்கட் ட்ரிக் வச்சுலாம் வந்து சால்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, சின்றது நம்மளுக்கு 3, எக்ஸ்ன்றத நான் இங்க விட்டுருங்க. அடுத்து வந்து இ பாருங்க, இன்றது நம்மளுக்கு 5, ஜின்றது 7, ஐன்றது நம்மளுக்கு 9. என்ன இருக்குது 3, 5, 7, 9 எல்லாமே 2 2ன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்குதா, எல்லாமே 2 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க எக்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 24 வரும், யூக்கு வந்து நம்மளுக்கு 21, ஆருக்கு வந்து 18, ஓக்கு வந்து நம்மளுக்கு 15. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, எல்லாமே -3 ஆயிருக்குது, எல்லாமே என்ன ஆயிருக்குது. அடுத்தது 2வது ஒரு நம்பர் எல்லாமே -3 ஆயிருக்குது. ஸோ ஐன்றது இந்த இடத்துல 9. ஸோ 9 கூட நம்ம 2 கூடனா நம்மளுக்கு என்ன வரும், 9 கூட 2 கூடனா நம்மளுக்கு வந்து 11 வரும். அடுத்தது வந்து இந்த ஓன்றது 15, அடுத்தது 15, 15ல 3 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும், 15 3 கழிச்சா 12 வரும். ஸோ 11வது பொசிஷன்ல வர லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கே, 12வது பொசிஷன்ல வர லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா எல். ஸோ KL இதோடைய ஆன்சரா இருக்கும் ஓகேவா. ஸோ ஆல்பபெட்டோட அந்த பொசிஷன் மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் சால்வ் பண்றதுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆகுமே. மொத்தமாவே உங்களுக்கு 3 நிமிஷம் தான் ஆகும். 5 கொஸ்டின் இருக்குதா, மொத்தமே உங்களுக்கு வந்து 3 நிமிஷம் தான் ஆகும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் HELIUM என்பது IUMHEL என்றும் MARINE என்பது INEMAR என்றும் எழுதப்படுகிறது. அதே மொழியில் ஆக்டிவ் ACTIVE என்பது எவ்வாறு எழுதப்படும் ஓகேவா. கோடிங் டிகோடிங் ரொம்பவே ஒரு ஈஸியான டாபிக் தான். கோடிங் டிகோடிங்ல இப்ப பாருங்க இது என்ன சொல்லிருக்காங்க, HELIUM என்பது என்னவா இருக்குது, IUMHEL இருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும் இந்த HELன்றது இங்க 2வது வந்திருக்கு ஓகேவா. 2 ஆஃபா பிரிச்சு பாருங்க, 2 ஆஃபா பிரிச்சிட்டோம்னா இந்த 3 லெட்டர் வந்து அடுத்த ஆஃப்ல வந்திருக்கு. இப்போ இந்த 2வது ஆஃப்ல இங்க 2வதா இருந்தது, அடுத்து வந்து இந்த இடத்துல என்னவா இருக்குது, ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு ஓகேவா. ஸோ அடுத்து இதுக்கும் அதே மாதிரி செட் ஆக பாருங்க, 2ஆ பிரிச்சிடலாம். மெரைனு இந்த இடத்துல INEMAR ஓகேவா, MAR இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்குது, இந்த இடத்துல 2வதா வந்திருக்குதா. அதே மாதிரி இந்த இடத்துல INEன்றது 2வதா இருக்குது, இந்த INEன்றது 1வதா இருக்கும். ஸோ 2வது பார்ட் ஃபர்ஸ்டாகவும் ஃபர்ஸ்ட் பார்ட் 2வதாகவும் போயிருக்கு. ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, இந்த ஆக்டிவ்ன்றதும் அதே மாதிரி பிரிக்கலாம். ஸோ பாதியா பிரிச்சிருங்க, ACTIVE. ஸோ இந்த IVEன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரணும், ACTன்றது நம்மளுக்கு 2வதா வரணும். ஸோ IVE ஃபர்ஸ்ட், IVE இருக்குது எது பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்குது, ஆப்ஷன் பில இல்ல, அப்புறம் ஆப்ஷன் சி இருக்குது, ஆப்ஷன் டி இருக்குது. அடுத்து நம்மளுக்கு ACTன்னு வரணும். ACT எதுல வருது பாருங்க, ஆப்ஷன் பி நெக்லெக்ட் பண்ணிட்டோம், இது இல்ல. அடுத்தது ஏல பார்த்தா ACT இருக்கு, ஸோ ஆப்ஷன் ஏ தான் இருக்கான ஆன்சரா இருக்கும். மற்றதுல பாருங்க BCTன்னு இருக்கு, ABT இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வராது ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து IVE ACTன்றது தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, பின்வரும் வார்த்தைகளில் ஆங்கில அகராதியில் உள்ள வரிசைப்படி அவற்றை அடுக்கினால் எந்த வார்த்தை கடைசியாக வரும். ஸோ வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா எந்த லெட்டர் வந்து கடைசியா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசி தானே கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு கடைசி தானே கேட்டிருக்காங்க. கடைசினா இதெல்லாம் பார்த்தனால இது எதுவுமே கடைசி வராது தெரிஞ்சுமா. ஏன்னா வந்து ரெண்டுமே இந்த இடத்துல டபிள்யூல இருக்கு. ஸோ வந்து இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டியே. இப்போ இதுல வந்து யார் லாஸ்டா வருவாங்க ஓகேவா. WOOன்னு வருது, டபிள்யூன்றது நம்மளுக்கு 23வது வார்த்தை,
23வது லெட்டரு, ஓன்றது நம்மளுக்கு 15, அப்ப இந்த ஓவும் நம்மளுக்கு வந்து 15 தான். சோ இந்த இடத்துல பாருங்க டபிள்யூன்றது 23, இந்த ஓன்றது 15, அடுத்து இந்த யூன்றது நம்மளுக்கு 21 வரும். சோ 23 15 15, சோ அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். 23 15 21 வருது, அப்ப இது நம்மளுக்கு ரெண்டாவதா வரும். சோ ரெண்டாவதா வர்றது என்னன்னு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா WUELD தான் நம்மளுக்கு வந்து ரெண்டாவது வரும். சோ அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு கடைசியா வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எந்த வார்த்தை கடைசியாக வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டாவதா இருக்கிற வார்த்தை தான் நம்மளுக்கு வந்து என்ன வரும், கடைசியாக வரும். ஆப்ஷன் ஏ தான் இதோடைய ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து எல்லா கொஸ்டின் அப்படியும் இந்த கொஸ்டின் வந்துடும். ஓகேவா, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், பார்க்க தான் கஷ்டமா தெரிய மாதிரி இருக்கும், பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியும். ஆனா இருக்கிறதுல என்னது, இதுதான் வந்து இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டினா இருக்கும். கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்றத படிச்சு பாருங்க. How many such symbols are there from left to right? அது left, இது right. ஓகேவா, which are immediately preceded by a symbol and also immediately followed by a symbol. இந்த இடத்துல நீங்க இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ இந்த இடத்துல இங்கிலீஷ்ல மட்டுமே பாத்துங்க. எங்க பார்க்கணும்னா இந்த இடத்துல பாருங்க, immediately preceded by a symbol and also immediately followed by a symbol அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, அதாவது வந்து immediately precededனா உடனடியா முன்னாடி, இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் வரணும். அடுத்தது இமீடியட்லி ஃபாலோடு பை அண்ட் ஆல்சோ இமீடியட்லி ஃபாலோடு பை ஏ சிம்பிள், அதை தொடர்ந்து உடனே இமீடியட்லினா அதை தொடர்ந்து வந்து ஒரு சிம்பிள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப எத்தனை சிம்பிள் அது மாதிரி இருக்கும் அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா சிம்பிள் சிம்பிள் சிம்பிள்னு வரணும். ஸோ நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா, சிம்பிள் அடுத்தது ஒரு சிம்பிள் அடுத்தது ஒரு சிம்பிள். ஸோ வந்து தொடர்ந்து 3 சிம்பிள் இருக்கணும். நம்ம வந்து எப்படி பார்க்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட்னா இதுதான் நம்மளுக்கு லெஃப்ட். ஓகேவா, ரைட்ன்றது நம்மளுக்கு இந்த சைடு தான் நம்மளுக்கு வந்து ரைட் வரும். ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் பார்க்கணும். சிம்பிள் சிம்பிள் சிம்பிள்னே இருக்கணும். சிம்பிள் 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 எது எது இருக்கு பாருங்க. இந்த இடத்துல சிம்பிள் பட் ஆனா நம்பர் இருந்துச்சு, சிம்பிள் நம்பர் இருந்துச்சு, சிம்பிள் நம்பர் இருக்கு, சிம்பிள் சிம்பிள் பட் ஆனா இங்க ஒரு நம்பர் இருந்துச்சு, அதுவும் வராது. சிம்பிள் நம்பர் நம்பர் வந்துச்சு, அதுவும் வராது. ஸோ இந்த இடத்துல பாருங்க சிம்பிள் சிம்பிள் சிம்பிள், அப்போ இது ஒரு இது இருக்கு. ஓகேவா, இது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது இங்க சிம்பிள் சிம்பிள் சிம்பிள், அப்ப இங்க ரெண்டாவதோ இன்னொன்னு வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, அடுத்த சீக்வன்ஸ் வேற எதுனா வருதா, இந்த இடத்துல சிம்பிள் நம்பர் வந்துருச்சு. ஓகே, விட்டுருங்க. சிம்பிள் நம்பர் அதுவும் தேவையில்லை, சிம்பிள் நம்பர் தேவையில்லை, சிம்பிள் சிம்பிள் சிம்பிள், அப்ப இங்க ஒண்ணு வருது. ஸோ மொத்தமா எத்தனை கவுண்டிங் வருதுன்னு பார்த்தா, அந்த மாதிரி பேர்ல நம்மளுக்கு மொத்தமா 3 கவுண்டிங் வந்திருக்கு. அதுக்கு மேல வந்து எதுவுமே இல்லை. ஓகேவா, ஸோ மொத்தமா எத்தனை பேர் வந்திருக்கு, நம்மளுக்கு 3 பேர் வந்திருக்கு. நீங்க வந்து இந்த அந்த பேர் எப்படி வருதுன்றதை கண்டுபிடிச்சுனா போதும். தமிழ்ல படிச்சுருந்தா அதுதான். இடமிருந்து வளமாக பார்க்கும்போது ஒரு குறியீட்டால் உடனடியாக முன்னும். குறியீடுனா நம்மளுக்கு வந்து சிம்பிள். ஒரு குறியீட்டால் உடனடியாக முன்னும், உடனடியாக முன்னும்னா முன்னாடி வரும். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு, உடனடியாக முன்னாடி வந்திருக்கு. அடுத்தது வந்து மற்றொரு குறியீட்டால் உடனடியாக பின்னும். அப்போ மற்றொரு குறியீட்டால் உடனடியாக பின்னும், அப்ப இந்த இடத்துலயும் வந்து ஒரு சிம்பிள் தான் வருதுன்னு சொல்லிருக்காங்க. குறியீடுனா சிம்பிள். ஓகேவா, தொடர்படும் அத்தகைய குறியீடுகள் எத்தனை, அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிள் தான். அப்ப மொத்தம் எத்தனை சிம்பிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4வது உறுப்பு 3வது உறுப்புடன் தொடர்புடையது. அது பார்க்க தேவையில்ல. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. நன்னுனா NONன்றது நம்மளுக்கு 14 15 14 5 வந்திருக்கு. அப்புறம் யுவர்ன்றது ஒரு மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து என்னது, அனாலஜி. ஓகேவா, அனாலஜில இந்த கொஸ்டின் நான் பார்த்தோன்னே இது வந்து டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம். என்னன்னா 14, ஓனா 15, என்னன்னா மறுபடியும் 14, ஈனா 5. புரிஞ்சுதா எப்படின்ட்டு? ஸோ என்னன்றது அதோட பொசிஷன் வந்து 14, ஓன்றது அதோட பொசிஷன் வந்து 15, மறுபடியும் என்னது அதோட பொசிஷன் 14, ஈன்றது அதோட பொசிஷன் 5 கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பொசிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுன்னா ஈஸியா முடிச்சலாம். அது இந்த யுவருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருவாங்க. ஒய்னா நம்மளுக்கு வந்து 25, ஓனா நம்மளுக்கு வந்து 15, யூனா நம்மளுக்கு வந்து 21, ஆனா நம்மளுக்கு வந்து 18. ஸோ 25 15 21 18, 25 15 21 ஆரம்பித்து இந்த இடத்துல 18 வந்திருக்கும். தப்பா கொடுத்துருக்கு. இந்த இடத்துல 18. ஓகேவா, ஸோ 18. அதே மாதிரி அப்ப இந்த ரைன்ன்றது வந்து என்னவா வரும் கேட்டுங்க. ஆறுனா நம்மளுக்கு வந்து 18, ஏனா நம்மளுக்கு 1, ஐனா நம்மளுக்கு வந்து 9, என்னன்னா நம்மளுக்கு வந்து 14. ஸோ 18 1 9 14, 18 1 18 1 எந்தெந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது 2 தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வராது. 18 1, அடுத்தது 9 14, 9 14 ஆப்ஷன் டி தான் இதோடைய ஆன்சர் இருக்கும். சரிங்களா, ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் அப்புறம் முடிஞ்சிருச்சு. மேக்ஸும் பார்த்துருப்பீங்க, ரீசனிங் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய செட் ஆஃப் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிட்டு வரலாம். இது வந்து உங்களுடைய ஆர்மி எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா, இதே மாதிரி பேட்டர்ல தான் உங்களுக்கு ஃபுல் கொஸ்டின்ஸே இருக்கும். ஓகேங்களா,
ஆர்மியில் கொடுத்துருக்க இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம சால்வ் பண்றோம். ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்த மாதிரி தானே அவங்கள வந்து மெயின் கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து மெயின் கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியா இருக்கும். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? தேங்க்யூ.